அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் நில புகழைத்தேவர். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிரதம மந்திரி மோடி அமெரிக்கா போயிருக்கார். அப்போ இது இவ்வளவு விரைவாக ட்ரம்ப் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இப்போ தான் பொறுப்பேற்றிருக்காரு. பொறுப்பேற்று அதிரடி அறிவிப்புகள்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் திடீரென்று ஒரு நமது இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு விரைவாக அமெரிக்கா போக வேண்டிய காரணம் என்ன? இந்த அமெரிக்க பயணத்தினுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இவ்வளவு விரைவான பயணம்? உங்களுடைய பார்வை. நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு அயல் நாட்டிற்கு போறாங்கன்னா எதுக்காக போவாங்க? அந்த நாட்டினுடைய நன்மைக்காக, அந்த நாட்டினுடைய வளத்திற்கு, இல்ல ஒற்றுமைக்கு, நன்மைக்கு, மக்களுடைய நல்வாழ்வுக்கு இப்படியெல்லாம் பிளான் பண்ணி தான் போவாங்க. இல்ல தொழில் முறைகள்ல கூட மேலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க, ஃபேக்டரிஸை உருவாக்கலாம் போகலாம். இதெல்லாம் இயற்கை. ஆனா நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய தலைமை அமைச்சராக இருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடி என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ட்ரம்ப் பிரசிடண்டா இருக்கும் பொழுது அமெரிக்காவில் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் எழுதினாங்க. எல்லாருமே இவரை பத்தி அவரை பத்தி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதினாங்க. இப்ப அவர் வெற்றி பெற்ற உடனே இவர் போன்ல அவருக்கு வாழ்த்து சொல்றாரு. அது ஒண்ணும் தப்பு இல்லை, வாழ்த்து சொல்றாரு. வாழ்த்து சொல்லும் போது ட்ரம்ப் என்ன பண்றாரு, போன்லயே நீங்களும் அமெரிக்காவுக்கு வாங்கலாம், ரொம்ப நாளைக்கு பார்த்து வாங்கன்றாரு. உடனே இவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாட்டுக்கு கொடுக்கிற அழைப்பா இல்ல ட்ரம்ப் மோடிக்கு கொடுத்த அழைப்பான்றது முதல்ல அதுல இருக்கிற கேள்வி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பேசிக்கா அவர்கள் எப்படி போயிருக்காங்க. உடனே நான் அமெரிக்காவுக்கு போறேன். சரி, அமெரிக்காவுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? நாங்க இவரை பார்த்து வாழ்த்து சொல்லணும், போனோம். சரி, அதுக்கு பிறகு என்ன பண்ண போறீங்க? நாங்க நாட்டினுடைய இதுக்காக பேசுவோம், அப்படி பேசுவோம், இப்படி பேசுவோம் சொல்லிட்டு போறதுக்கு முந்தி அமெரிக்கா, இதை நம்ம எல்லாரும் இந்த இந்திய துணைக்கண்டத்துல, நாங்க தமிழர்கள், திராவிட தமிழர்கள், எங்களை ஏத்துக்கிறீங்களோ ஏத்துக்கிறீங்களோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய பிள்ளைகள், மக்கள். ஆக இந்திய மக்கள் தான் எல்லாருமே. அது ஒரு பார்வை. அந்த இந்திய மக்கள் பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும்? அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட்டோ இல்ல விசாவோ இல்ல வேறு ஏதோ ஒரு காரணமோ எதுவோ இல்ல, அங்க இருக்கிற பர்மிஷனை வாங்காம, அந்த அரசாங்கத்தினுடைய அட்மிஷன் இல்லாம உள்ள போய் நீண்ட காலம் இருந்தவங்களை ட்ரம்ப் பதவியேற்ற உடனே வெளியேற்றுறாரு. சரி, வெளியேற்றும் பொழுது அந்த நாட்டின் சட்டப்படி அவர் பிடிக்கிறார். பிடிச்சு என்ன பண்றாரு, நாடு கடத்துறது இல்ல, அந்த நாட்டை விட்டு அவங்களுடைய உண்மையான தாய் நாட்டுக்கு அனுப்புறதுதான் அதனுடைய வேலை. முடிஞ்சிடுச்சு, இல்ல பிடிச்சிட்ட போய் சேருங்கன்ற. நரேந்திர மோடியும் ட்ரம்ப் நண்பர்களாச்சு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. உங்க இந்தியாவில இருந்து இப்ப ஒரு 100-110 பேரை அனுப்புறேன், அதை பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரா? இல்ல அங்க இருந்து தகவல் வந்தோடனே எங்க நாட்டுல இருந்து இவ்வளவு பேர் அனுப்புறீங்க, சரி ரைட், நீ அங்கே வைங்க, நாங்க எங்க பிளைட் அனுப்புறோம், எங்க பிளைட்ல அனுப்புங்க, இவர் சொல்லக்கூடாதா? எல்லாம் தெரிஞ்சுதானே. அதே நேரத்துல இன்னும் கூட அடுத்த கட்டமாக ராணுவ விமானத்துல, அமெரிக்க நாட்டினுடைய ராணுவ விமானத்துல 60-70 பேர் ஏறக்கூடிய அந்த விமானத்துல 110 பேர் 100 பேருக்கு மேல எல்லாத்தையும் ஏற்றி 20 மணி நேரம் அந்த பயணத்துல படாத மரண அவஸ்தை பட வச்சு, அதுக்கு மேல கைகள்ல விலங்கு போட்டு, கால்ல விலங்கு போட்டு. அப்ப இந்தியர்களை ட்ரம்ப் என்ன பார்வை பார்த்திருக்காப்ல? என்ன எல்லாம் அவ்வளவு மோசமான திருடர்களாகவோ என்ன அப்படியே குதிச்சிட போறாங்களா, இல்ல திரும்பி ஓடிட போறாங்களா? எதுக்கு கால்ல விலங்கு, எதுக்கு கையில விலங்கு கேட்கணுமா இல்லையா? மோடி ஆற்ற ஃப்ரெண்டுகிட்டே கேட்க வேண்டியதானே? ஒண்ணும் கேட்கல. அவங்கள கொண்டாந்து நீங்க விட்ட உடனே அவங்கள ஏற்கனாங்க, அவங்க இதுக்கு போயிட்டாங்க. திரும்பவும் ஒரு 120 பேர் 130 பேர் நாளைக்கு வராங்களாம். நாளைக்கு வர்றவங்கள எப்படியா அனுப்ப போறானுங்க? ஏன்னா இவரு அங்க போனாரு, போய் உட்காந்து பேசுறேன். பேசும்போது என்ன பேசியிருக்கலாம்? இப்ப பாருங்க, இப்ப கூட நம்ம சொல்றோம், எங்க பிளைட் அனுப்புறோம், அனுப்பு, இல்ல கால்ல விலங்கு கையில விலங்குலாம் போடாம அனுப்புங்க அப்படின்னு மோடி ஒரு வார்த்தை பேசலாம், சொல்லலாம். வெளியிலேயாவது அதை பேசியிருக்கலாம். எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா இருக்காரு. அமெரிக்க நாட்டினுடைய பொருட்களுக்கு
இங்க வந்து டாக்ஸ குறைக்கிறார் மிஸ்டர் நரேந்திர மோடி. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு மோசடி நடக்குது பாருங்க இந்தியாவில. இங்க டாக்ஸ் குறைப்பாரலாம், ஆனால் அவருடைய நண்பர் ட்ரம்ப் அங்க என்ன பண்றாரு, அலுமினியத்துக்கும் இந்தியாவில இருந்து போற எஃகு இருப்புகளுக்கும் 20% மேல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அவன் ட்ரம்ப். உடனே இவர் என்ன பண்ணணும், அது என்ன எங்க மக்கள் வந்து வாழ்வாதாரமாக இறக்குமதி ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி இங்க பண்றாங்க, அமெரிக்காவுக்கு இறக்குமதி பண்றாங்கன்னா அதுல போய் இவ்வளவு டாக்ஸ் போட்டா நாங்க என்னங்க எப்படி இங்க இருக்கிறது, எப்படி அதை செய்யறதுன்ற ஒரு கேள்வியை கேட்க கூடாது. பக்கத்துல வந்து கொஞ்சம் கொலாவிக்கிறீங்களா, என்னங்க அர்த்தம்? அதனாலதான் நாம என்ன கேட்க வரோம்னா, இதையெல்லாம் கேட்காத மிஸ்டர் நரேந்திர மோடி அங்க நண்பர்களோடு தனிமையில என்ன பேசுனீங்க அது சொல்லுங்களேன் பாப்போம், என்ன பேசினாரு? அதனாலதான் பிபிசில கொஸ்டினே கேட்டான், பிபிசி கொஸ்டின்களே போட்டான் அவர் நரேந்திர மோடி. எதுக்கு, அதானி கேஸுக்காக போனீங்களா, அதானியை பத்தி பேசுனீங்களான்னு கேள்வி கேட்டான் ஸ்ட்ரெயிட்டா. உடனே நரேந்திர மோடி அப்படியே மகான் ஆயிட்டார். அவர் தான் அப்பப்ப இந்த மகான் ஆயிடுவானுங்கல்ல, அயோத்தி கோயிலுக்கு மேல ஏறி உக்காந்துக்குவானுங்க, இல்ல இமயமலை மேல போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துன்னு கையை தூக்கிட்டு வேலை காட்டுறோம். உடனே என்ன பண்றார், நாங்கள் உலகத்தை ஒரு குடும்பமாக பார்க்கிறோம், உலகத்தை ஒரே குடும்பமாக பார்ப்போம், எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது நாங்கள் யாரையும் பிரித்தே பார்ப்பதில்லை, நாம் தனிப்பட்ட முறையிலெல்லாம் எதையும் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் நாட்டுக்காக தான் பேசுவோம். யார் அவங்க பிபிசியில இப்ப சொன்ன பதிலு. ஆனால் அங்க என்ன நடந்திருக்கு தெரியுமா, கச்சா எண்ணெய்க்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டு விட்டது. அந்த கச்சா எண்ணெய் அக்ரிமெண்ட்டுக்கு போட்டது யார் என்றால் அதானி குரூப்ஸ். அதானி குரூப்ஸே கச்சா எண்ணெய் அங்கிருந்து எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம இந்திய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அங்க போயிருக்கிறாரு மோடி, தெரியுது இல்ல? அப்ப என்ன நடக்குது இது உள்ள? அவன் எப்படி நம்மள மதிப்பான்? ட்ரம்ப் அட்டாக் போகலான்னுவான். அதனாலதான் நமக்கு அவ்வளவு கேவலம். அதானிக்கு இதையும் செஞ்சுட்டு அதுக்கும் மேல என்ன ட்ரம்ப் கிட்ட கெஞ்சினீங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சோலார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சோலார் கம்பெனிகள், கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட இவர்கள் வியாபார நிமித்தம் பேச கரப்ஷன் நடந்தது, ஊழல் நடந்ததுன்னு அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எழுத, அதன் மீது விசாரணை நடக்க, அங்கிருந்து FBI அப்படின்னு பெடரல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வர, FBI வந்து இங்க பாக்குறாங்க, விசாரிச்சுட்டு அதானி சம்மனுக்கு கோர்ட்ல கேஸ ஃபைல் பண்ணிட்டாங்க. அமெரிக்க கோர்ட்ல கேஸ் இருக்கு, அதானிக்கு சம்மன் வந்துச்சு, இன்னும் அதானி போய் அட்டெண்ட் பண்ணல. இது சம்பந்தமாகவும் நீ பேசினியான்னு ஒரு ரிப்போர்ட்டரே பிபிசி காரனே கேட்டான்னா இந்திய நாட்டின் பிரைம் மினிஸ்டர் லட்சணம். அதுக்காக தான் நம்ம சொல்றோம், நீங்க வந்து நாட்டுக்காகவும் பேசல, எதுக்காகவும் பேசல. அதானிக்கு ஒரு கச்சா எண்ணெய் இதை வாங்கி கொடுத்துட்டீங்க, இன்னும் அதானியுடைய கேஸ் சம்பந்தமா அவரை வந்து பிரஷர் கொடுக்காதீங்கன்னு அதை கெஞ்சி கூத்தாடிட்டீங்க. அந்த கோர்ட்ல அந்த கேஸை வந்து இப்ப ஸ்டே பண்ண மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதான் இந்தியாவுக்கு நீங்க செய்யற நன்மையா? இந்தியாவுக்காக நீங்க பேசுற வேலையான்றதுதான் நம்ம கேட்கிறோமே தவிர, நாம ஒண்ணும் இத எல்லாருக்கும் சிந்திக்கிறதுக்காக தான் இதை சொல்றோம். சிந்திச்சு முடிவு எடுங்க. நரேந்திர மோடி, இந்த அதானி, இந்த அம்பானி, இந்த அமித்ஷா அண்ட் அதர் குரூப் இருக்கக்கூடிய துணை பெறும் மிக மிக மோசமாக கார்பரேட் கம்பெனிகளுக்காக நம்புது. அதுதான் அவருடைய இன்றைய அமெரிக்க பயணம். அங்கிருந்து அப்படியே போறாராம், அப்படியே மற்ற நாடுக்கு போறாராம். பிரான்ஸுக்கு போகும்போது அங்க ஹார்பருக்கு போய் கும்பிடுறாராம். ஏன் கும்பிட்டார்? இது எங்களுடைய விடுதலை போராளி சாவர்கர் வந்து இறங்கி பார்த்த இடமா. சாவர்கர் தெரிஞ்சிச்சு இல்ல, வெளிப்படுத்திக்கிட்டு இல்ல. அங்க கப்பல்ல கூப்பிட்டு வந்தாங்களாம். கப்பல் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு சாவர்கர் தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சு தப்பிச்சாராம். பிரெஞ்சு போலீஸ் பிடிச்சி தூக்கி மறுபடியும் போட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்கிட்ட கொடுத்துட்டாங்களாம். அதை இவர் என்ன சொல்றாரு, பிரெஞ்சு நாட்டு மக்கள் எங்கள் விடுதலை போராளி தியாகிக்கு சாவர்கருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அன்றைக்கு ஆர்வலர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் நினைத்து நன்றி சொல்றார். யாருக்கு? பிரெஞ்சு ராணுவம் தான் பிடிச்சி பிரிட்டிஷ்ட கொடுத்தது. அந்தமான் ஜெயிலுக்கு நேரா கொண்டாந்து போட்டானுங்க. 6 முறை காலையும் கையிலையும் வந்து கையெழுத்து போட்டு கடிதம் எழுதின. எனக்கும் விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தம் கிடையாது,
நான் என்னைக்குமே சுதந்திர போராட்டத்துக்கு போனது கிடையாது, உங்களை எதிர்க்கவும் மாட்டேன், நான் இனிமே எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் என் மதத்தை பரப்புகிற வேலை மட்டும்தான் செய்வேன், உங்க மதத்துக்கும் நான் எந்த விதத்திலையும் தொல்லைகள் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளவையும் கடிதத்தில் எழுதி கையெழுத்து போட்ட சாவர்கருக்கு இப்ப நரேந்திர மோடி, நீங்க வெளிநாடு போனதனுடைய விலையை சொல்றேன், வெளிநாட்டுல போய் அங்கேயும் போயிட்டு ஆகா ஓகோன்னு வணக்கம் சொல்றாராம், கும்பிட்டுட்டு வராராம் அவர் வந்த இடத்தெல்லாம். ஆகவே நாம பாருங்க, அங்க ட்ரம்ப சந்திக்கிறது அழைப்பும் ஒரு நாட்டுக்கான அழைப்பு இல்லை, அங்கு பேசுறதும் ஒரு இதுக்காக பேசல. அங்க இன்னொன்னு சொன்னான்னு தெரியுமா, அது நம்ம காதுல வேற ஒன்னா உழுது, வேற ஒண்ணும் இல்ல. ஹவுடி யூடு மோடி அப்படின்வாங்க. ஹவுடி யூடு மோடின்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன, ஹவுடி அப்படின்வான், ஹவுடி மோடின்றான். நேற்று இன்னைக்கு செய்தியில வந்து அமெரிக்கா மோடியின் இன்னொரு பக்கத்தை உலகத்திற்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது. இன்னும் மோடி போயிட்டு வந்த பிறகு என்னென்ன செய்தி வரப்போதோ நம்ம அப்புறம் தான் தெரியும். உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க.